வணக்க மக்களே. பனங்கிழங்கும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். பனங்கிழங்குல நார் சத்து நிறைந்திருக்குதுங்க மக்களே. ஸோ இதனால இது உங்களுடைய குடல் வளர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை நம்ம காணாம போகவே முடியாது. குறிப்பாக ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை தான் இந்த பனங்கிழங்குக்கு சீசன் இருக்கு. ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி இப்போ முடிய போகுது. மார்ச் மாதம் இன்னும் டைம் இருக்கு. நீங்க இந்த பனங்கிழங்கை எடுத்து சாப்பிடலாம். நமக்கு பனங்காயை மண்ணில் புதைச்சி அது குருத்தாக வளர தொடங்கும் போது அதை பிடுங்கிடுவாங்க. அவ்வாறு பிடுங்கப்படக்கூடிய அந்த பனை மரத்துடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன பனங்கிழங்குல என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, என்னென்ன விதமான நோய்களை பனங்கிழங்கு நமக்கு குணப்படுத்துது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பனங்கிழங்கு நார் சத்து நிறைந்ததுங்க மக்களே. இதனால நார் சத்து உங்களுக்கு கிடைக்காம போறதால என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு. குடல் வளர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கு. ஸோ இந்த மலச்சிக்கல் போன்ற கடுமையான பிரச்சனைகளால் நீங்க அவதிப்படுறீங்க அப்படின்னா பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கோங்க. பனங்கிழங்கு நீங்க எடுத்துக்கொள்வதால கண்டிப்பா உங்களுடைய அந்த மலச்சிக்கல், வயிறு சம்பந்தமான செரிமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். கால்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு. இதனால கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்காம போறதால என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். தசை வளர்ச்சியை வலுப்பெற வைக்கிறதுக்கும் உங்களுடைய உடலுக்கு வலு தருவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல தக்க பலன்கள் கிடைக்குது. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி, எலும்பு புரை, எலும்பு மச்சை, மூட்டு அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளை நீங்க இப்பவே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கால்சியம் சத்து இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எலும்புகள் சம்பந்தமான இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இப்பயும் நீங்க இந்த கால்சியம் இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கிளைசமிக் இண்டெக்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இந்த பனங்கிழங்கு வச்சிருக்கு அப்படின்றதால ஸோ கண்டிப்பா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் நமக்கு கணக்கில் வச்சு கொள்ளப்படுது. ஸோ அந்த வகையில் பனங்கிழங்குல குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் தான், லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் பனங்கிழங்கு வச்சிருக்கு. இது மெதுவாக செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸ் அளவையும் உங்களுக்கு மெதுவாக தான் உயர்த்தும். எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு எந்த விதமான ஏற்றமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு மக்களே. இதனால புரோட்டீன் கிடைக்காம போறதால உங்களுக்கு என்னென்ன விதமான நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்களை குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கு புரோட்டீன் தான் நமக்கு அவசியமாக தேவைப்படுது. எனவே உங்களுடைய உடலுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருக்கிறதால அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக, ஒரு பெஸ்ட் ஃபுட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய புரோட்டீன் சத்து உங்களுடைய உடலை எடுத்துக்கிறதுக்கு நீங்க பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்க பனங்கிழங்கு எடுத்துக்கும் போது பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால செரிமானம் சீராக இருக்கும். அதோட உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சலும் உங்களுக்கு வேகமாக இருக்கும். இதனால உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக செரிமானம் நடக்கும். செரிமானம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். உறுதியாக செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நான் இதுக்கப்புறம் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இப்ப இருந்தே பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்குல இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்யறது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குறது, ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது அப்படின்ற அனைத்தையுமே செய்வதற்கு இந்த புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. ஸோ இப்படிப்பட்ட புரோட்டீன் இந்த பனங்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதாவது வளர்ச்சி மாற்றத்தில் உங்களுக்கு எந்த விதமான தடையூறும் இருக்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய அந்த புரோட்டீன் அளவு அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி மாற்றத்தை இது உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்த ஓட்ட அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனை எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம். ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அனிமியா நோய் வரும். ஸோ இதை போக்குறதுக்கு உங்களுக்கு பனங்கிழங்கு தான் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாட்டில் ஏற்படக்கூடிய இந்த அனிமியா நோய் உங்களுக்கு உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அதனால வரக்கூடிய ஒரு விதமான நோய்கள் தான். இரும்பு சத்து குறைஞ்சாலும் உங்களுக்கு இந்த நோய்கள் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்க இது எத்தனைக்குமே பனங்கிழங்கு உங்களுக்கு பலன் தரும். இந்த
நோய்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு குணப்படுத்தும். நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பு செல்களை இது வந்து பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அளிக்கும். இதனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்பட்டு உடலினுடைய ரத்த ஓட்டமும் தடையில்லாமல் ஓட ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களை எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்குவீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய டிப்ஸ் அப்படின்னா நீங்கள் பனங்கிழங்கு அந்த டிப்ஸ் கூட வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில உணவுகள் மட்டும்தான் வந்து அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியும் கொண்டிருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு மிக சிறந்த உணவு. அதிக ஊட்டச்சத்து, நார்சத்து கொண்டு இருக்கு. கலோரி ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கை ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கும். நார்சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவு இந்த பனங்கிழங்கு அப்படின்றதால நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிடும் போது நீண்ட நேரம் உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதனாலவே நீங்க நிறைய ஃபுட்டை தேவையில்லாம சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடை அதிகமாயிட்டு போறதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகள், தொப்பை பகுதிகளை கூட குறைச்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அதாவது ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த பனங்கிழங்கு உங்களுக்கு செயல்படும். ஸோ கண்டிப்பாக உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. பனங்கிழங்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய உணவாக இந்த பனங்கிழங்கு இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவையும் கணிசமான அளவில் உங்களுக்கு குறைக்குது. ஒமேகா 3 இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பொட்டாசியம் உங்களுக்கு இதோடைய பொட்டாசியத்தோட தேவையும் இந்த பனங்கிழங்கு உங்களுக்கு பூர்த்தி செய்வதால ரத்த குழாய் அடைப்பையும் இது உங்களுக்கு தடுக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே பலவிதமான உங்களுக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து பனங்கிழங்கு நிறைந்திருக்கிறதால தொற்று நோய்களை, நோய் தொற்றுகளை உங்களுக்கு எதிர்த்து போராட உதவக்கூடிய வெள்ளை இரத்த செல்களை, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணுது. விட்டமின் ஏ இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் இது உங்களுக்கு கொடுக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பனங்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கோங்க. புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராட உதவுது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ ஆசிட், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பனங்கிழங்குக்கு இருக்குது. அப்படின்றதால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி நீங்கள் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, பனங்கிழங்குல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், நன்மைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. பனங்கிழங்குடைய சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிய போகுது. ஸோ உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக பனங்கிழங்கை நீங்கள் உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அளவோடு சாப்பிட்டு பனங்கில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.